Time 6:27 AM, day 28. நேற்று என்ன நடந்துச்சு? காலையிலே 10 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு மறுபடியும் படுத்துட்டேன். ஜோசி வந்து எழுப்புனேன் மார்னிங், அதனால் எழுந்திரிச்சிட்டேன். அப்புறம் மறுபடியும் தூங்கக்கூடாது, டயர்டாக இருந்தாலும் சமைக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு சமைக்க போனேன். ஸ்ராவன் அப்போ கேட்டான், என்ன ஆப்ஷன் இல்லை, ஏதோ சொன்னானே, ஏதோ சொன்னாங்க, மறந்துட்டேன். அதாவது அந்த ஆப்ஷன் இப்போது இருக்குது, ஃபுட் ஆர்டர் பண்ணுற ஆப்ஷன் அப்படின்னு. ஐயோ வேணாங்க, சமைக்கணும், ரொம்ப நாளாச்சு சமைச்சு அப்படின்னு சமைக்க போனேன். முருங்கைக்காய் தக்காளி ஒழிச்சுக்கறி அதான் பண்ணேன். அப்புறம் அப்பளம் தயிர் மிளகா ஃப்ரை பண்ணிவிட்டு ரைஸ் வச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போக போனேன். கீழே கருவேப்பிலை பறிக்க போனேன். அப்போது ஒரு செடி ரொம்ப வாடி போயிருந்துச்சு. அது பக்கத்து வீட்டு நனாஷோட செடி. அவங்க வீடு காலி பண்ணி போயிட்டாங்க, ஆனால் செடி எடுக்காமலும் போயிட்டாங்க. ரொம்ப வளர்ந்த செடி, ரொம்ப க்ரீனரியாக இருந்தது அவங்க இருந்தப்போ. அப்படியே வாடி போச்சு, எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் நான் அவனை கால் பண்ணிவிட்டு, நான் எடுக்கவா, நான் வேணால் பார்த்துக்குறேன் செடியை அப்படின்னு சொல்லிவிட்டு செடியை கீழேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். மோனிக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் அயர்ன் பண்ணேன். அப்புறம் ஒயிட் ஷர்ட்டு, சாட்டின் ஒயிட் ஷர்ட்டு, ப்ளூ ஜெக்கிங் மாதிரி ஒரு பேண்ட்டு, அதில் ஒயிட் ஸ்ட்ரைப் இருக்கும். நல்ல காம்போ ஆக்சுவலி. அதுதான் போட்டேன். ஒரு மெஸ்ஸி பண்ணும் போட்டேன், நல்லா இருந்துச்சு. அண்ட் கோல்ட் கலர் ஷூ போட்டேன். ரெட்டு போடலான்னு தான் நினச்சேன், ரொம்ப அக்வர்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு கோல்டு ஷூஸ் தான் போட்டேன். அதுக்கப்புறம் கேபை புக் பண்ணேன். ரேப்பிடோ தான் கிடச்சிது. ரேப்பிடோவில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி இருந்துச்சு ஃபேஸு. பார்த்தா நான் ஃபஸ்ட்டு டே 1 அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் சொல்லியிருப்பேன் ஒரு கேப் டிரைவரை பற்றி. அவர் தான் அது. அவர் என்கிட்ட என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. எனக்கு ஃபேஸ் நல்லா ஞாபகம் இருக்கா, நான் கரெக்டாக தெரியல அப்படின்னேன். உங்களை இதுக்கு முன்னாடி நீங்கள் சாரீ கட்டினப்போ நான் தான் ட்ராப் பண்ணேன் அப்படின்னாரு. அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஆரஞ்ச் சாரீ கட்டினப்போ அவர் தான் ட்ராப் பண்ணாருன்னு. அன்றைக்கி அவர் ஃபஸ்ட் டைம் சாரீ கட்டினேன்னு கேட்டிருந்தாரு. அப்போ நான் கேட்டேன், எனக்கு சாரீ கட்ட தெரியலன்னு நீங்கள் அப்படி சொன்னீங்களான்னு. அப்போ அவர் வந்து நிறைய யோசித்தார். அப்போ நான் அவருக்கு வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்தேன். அதாவது சாரீ கட்ட தெரியாதுன்னு நினச்சிங்களா, இல்லை ஃபஸ்ட் டைம் கட்டுற காமெடியாக இருந்துச்சா அப்படி இப்படின்னு. அப்போ நீங்கள் வேர்ட்ஸு சொல்லாதீங்க, நானே யோசித்து சொல்கிறேன், எனக்கு கரெக்டாக வரல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் சும்மா இருந்தேன். அப்போ அவரே சொன்னார், அதாவது முதல் தடவை சாரீ கட்டும்போது இருக்கிற ஒரு வெக்கம் உங்கள்கிட்ட இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பொண்ணுங்க சாரீ கட்டும்போது எப்படி இருக்கும், ஒரு பெண்மையாக வெக்கத்தோடு இருந்தீங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்டப்போ. அப்புறம் நான் ஃபாரினான்னு கேட்டார். அப்போ இல்லை, இங்கே தான், கேரளா, சென்னை செட்டில்டு அப்படின்னேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபாரினர்னு நினச்சிட்டேன் அப்படின்னாரு. நிறைய கேட்டிருக்கேன் அது அப்படின்னேன். அப்புறம் ஒரு WTCயில் கேட்டர்பில்லரில் கேப் ஓட்டுறாங்க, அண்டு ஃப்ரீ டைமில் ரேப்பிடோ ஓட்டுறாரு. அப்புறம் நான் இறங்கும்போது இது சொன்னார், லைக் சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் நல்லது தான் சொன்னேன், எப்போவுமே எப்படி சொல்கிறது தெரியலை, எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலை அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் தப்பாலாம் எடுத்துக்கல அப்படின்னேன். அப்புறம் அடிக்கடி சாரீ கட்டுங்க, நல்லாயிருக்கு அப்படின்னாரு. ட்ரெடிஷனல் உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது அப்படின்னாரு. சரிங்க, ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஆஃபீஸ் வந்துட்டேன். ஆஃபீஸில் என்ன ஆச்சு, வழக்கம் போல் கேரம் ஆடினேன், காயினே ஒழுங்காக விழலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு, ஆப் டெவலப்மெண்ட்டு.
அது சரியே ஒர்க் ஆகலை. அதுலேயே டைம் போயிடுச்சு நிறைய. அப்புறம் என்ன சாப்பிட்டேன், டின்னருக்கும் இதே தான் சாப்பிட்டேன். பாரதி அக்கா என்னோடய குழம்பு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. மத்தியானமே மேடம் ரூபிகா சண்டை போட்டாங்க. அவங்கள பற்றி பேசினேன், தப்பாக பேசினேன் அப்படின்னுலாம் சொல்லிவிட்டு, நீ சண்டை போடுனா போடு, நான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்லுவேன், வேணும்னா கேளு அப்படின்லாம் சொல்லிவிட்டு சண்டை போட்டுட்டேன். நான் அப்புறம் அவங்களுக்கு ரிப்ளையே பண்ணலை. மைண்ட் ஃபக் ஆகும்னு சொல்லிவிட்டு எதுவும் பண்ணலை. அப்புறம் வேறு என்ன பண்ணேன், பிரேக் போனோம். என்ன சாப்பிட்டேன் நேற்று, பூஸ்ட்டு தான் குடித்தேன், கோல்டு பூஸ்ட்டு. சரவணன் கலாய்ச்சிட்டு இருந்தான். அதாவது பக்கத்தில் தம்மு கடை இருக்குது, அங்கே அவருக்கு என்னை கல்யாணம் பண்ண வைக்கிற மாதிரி எனக்கு மாப்பிள்ளை தேடுறாங்களாம். அவருனா ஓகேவா, அங்கேயே வீடு, அவங்களோட சொந்த வீடு, ஆஃபீஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அவரை ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஜாதகம்லாம் பார்க்க மாட்டாங்க, பாசம் மட்டும் கொடுத்தா போதும், வேலைக்கெல்லாம் வேணாம், நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு என்னை வந்து ரொம்ப புகழ்ந்தாங்க. சரவணன் புகழ்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வேறு என்ன, சந்து சரவணன் 2 பேரும் தான் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதான் டின்னரெல்லாம் முடிச்சுட்டு வேலை செஞ்சிட்ருக்கும்போது சரவணன் சொன்னான், ரொம்ப சந்துக்கு இன்னும் மன உளைச்சலாக இருக்குது, அங்கே வாங்க அப்படின்னு லேப்டாப் எடுத்துகிட்டு அங்கே போனேன். அப்புறம் அங்கே கொஞ்சம் ஃபன் பண்ணோம். என்னை வந்து சரவணன் லெஸ்பியன் சொல்லி கலாய்ச்சிட்ருக்கான். அதாவது பொண்ணுங்கன்னா நல்லா சிரிச்சு பேசுனா, பசங்கன்னா முறைச்சி பேசுகிறேன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் லெஸ்பியன்னு, எனக்கு பாய் ஃப்ரெண்டு வேறு இல்லையா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தான். நிறைய சிரித்தோம் அதுக்கு. சந்துவும் கன்ஃபார்ம் தான், அன்றைக்கே சொன்னேனே சரவணா அப்படி இப்படின்னு சொல்லி அவரும் நிறைய சிரிக்க வச்சிட்டாரு. பக்கத்தில் சிவான்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்டையும் சொன்னேன், அன்றைக்கி டீ கடையில் ஒரு பையன் நம்பர் கேட்டாங்க, ஆசையாக சரி நம்மக்கிட்ட ஒரு பையன் நம்பர் கேட்குறானேன்னு இருந்தால் சந்துவை காட்டிட்டு என்னோடய புருஷன்னு சொல்லிட்டாங்க, அதுவும் போயிடுச்சு, இப்படி எனக்கு வாய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு அவங்களும் அவங்க பக்கத்தில் இருக்கிற பொண்ணு ஒரே சிரிப்பு அவங்க. அப்புறம் சிவா கிட்ட லாஸ்ட் வீக் ஷூட்டிங் போகலையா நீங்கள், புதுசாக செடி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தான். அப்புறம் என்ன நடந்துச்சு, இடையில ஒன்று நடந்துச்சு. அதாவது மனிஷா எப்போவுமே என் ப்ளேஸ்க்கு வந்தால் இல்லை என்ன க்ராஸ் பண்ணி போனால் எனக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுப்பாங்க, நானும் திருப்பி கொடுப்பேன். திடீர்னு சரவணன் போனேன்னா அப்போ நானும் ஃப்ளைங் கிஸ் கொடுத்தேன். அப்புறம் சொன்னேன், ஐயோ சாரி மனிஷா நினச்சி கொடுத்துட்டேன் சரவணா அப்படின்னேன். சரவணா ஒரே சிரிப்பு. அவன் வந்து ஃப்ளவர் நீங்கள் கன்ஃபார்மாக லெஸ்பியன் தான், ஒத்துக்க மாட்டீங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தான். அப்புறம் ஷிஃப்ட்டு முடித்து டயர்ட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஆஃபீஸ் கேப்லேயே. விஷு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணதே சரவணன் தான். அப்புறம் விஷு கைநீட்டத்துக்கு ஸ்டோரி போட்டேன், சரி யாராவது காசு அனுப்பட்டும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு எனக்கு காசு அனுப்புனது ராகேஷ். நான் நினைக்கவே இல்லை அவர் அனுப்புவாருன்னு. இந்த ஆஃபீஸ் விட்டு போனாலும் அவர் எங்கேயோ இருக்கார். ஈவன் என் பர்த்டேக்கு கூட சாரீ கிஃப்டாக அனுப்புனார். அவர் ஒரு 511 அனுப்பிச்சாங்க. அப்புறம் பிரதீப் எனக்கு ₹1 அனுப்பிச்சான். வேறு யார் அனுப்பிச்சாங்க, அவர் பேர் ஷரஃபத் அலி. ஆக்சுவலி அவர் பேர் கூட எனக்கு தெரியாது. அவங்க எனக்கு ₹2000 அனுப்பிச்சாங்க. நானும் நினச்சேன் யார் நமக்கு ₹2000 அனுப்பிச்சான்னு. பார்த்தா இன்ஸ்டா ஃபாலோவர். என்னை ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜில் ஒரு 2 டைம்ஸ் பார்த்துருப்பார். நான் அவரை 2 டைம்ஸ் பார்த்துருப்பேன். அவரை நிறைய தடவை பார்த்துருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ரீசனாக தான் வந்து பேசினாங்க. இன்ஸ்டாவில் மெசேஜ் அனுப்புவாங்க, நான் இப்போ அதான் பார்ப்பேன். அவர் எனக்கு அனுப்பிச்சது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான் சொன்னேன் ஒரு ₹10 மேக்ஸிமங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர். நான் திருப்பி
அனுப்பணும்னு எனக்கு இருந்துச்சு. விஷுவகேந்திர திருப்பி கொடுக்கக்கூடாது, நான் ரொம்ப ஒப்ளிஸ்டாக ஃபீல் ஆகுது எனக்கு அப்படின்னு. அதான் பரவாயில்ல அப்படின்ட்டாரு. அப்புறம் அஜய்ன்னு ஒருத்தர் வந்து அவரும் துபாயில் இங்கே தான் இருக்காங்க. அவரும் எனக்கு ஒரு 5 நோட் ஒன்று அனுப்பிச்சாங்க. அப்புறம் ஸ்ரவன் எனக்கு ஒரு என்னோட அனுப்பிச்சாங்க. எனக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. சும்மா விளையாட்டுக்கு தான் போட்டேன். ஆனால் சீரியஸாக எடுத்து எல்லோரும் காசு அனுப்புகிறாங்க. சின்ன வயசில் கூட இவ்வளோ கிடைச்சதில்ல. இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டு கிடைக்கும்போது ஃபீல் குட். அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்ததும் நிறைய வேலை இருந்துச்சு. கொஞ்சம் துணி வாஷ் பண்ணுறது, மேட்ஸ் வாஷ் பண்ணுறது, அப்புறம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் மிக்ஸி, அங்கே ஃப்ரிட்ஜு மேலே இருக்கிற பொருட்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. பாட்டு கேட்டு அப்படியே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன். அதுக்கு அப்புறம் பிரதீப் வந்தான். கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு, சாப்பிட்லான்னு போனால் கரெக்டாக அவன் வந்துட்டான். அவன் வந்தது தான் இன்னும் ஃபன்னு. அவன் வந்து அவன் தான் ஊட்டி விட்டான். அவனுக்கு மட்டும் பெரிய பெரிய வாய், அதுவும் 2 வாய் 3 வாய். எனக்கு மட்டும் குட்டி வாய், அதுவும் ஒரு வாய் இடையில. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு இடையில நான் வந்து மேங்கோ ஜிஞ்சர் ஊறுகாய் பண்ணேன். அதையும் சேர்த்து வச்சுருந்தேன். நல்லா இருக்குண்ணா சொல்லி கலாய்ச்சேன். என்னடா எனக்கு கொடுக்கவே மாட்டியா அப்படின்னு. சரி பசிக்குதுன்னு நானும் விட்டுட்டேன். அப்புறம் அவனுக்கு நான் வந்து ஹேசல்நட் காஃபி வச்சுருந்தேன். ரொம்ப கேவலமாக தான் வச்சேன். அதை கொடுத்தேன். கண்ணை மூடி குடித்தான். அப்புறம் நான் சொன்னேன், ₹1 அமிச்சதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன், யூடியூப்பில் கண்டென்ட் போடுவேன் அப்படின்னு. போடாதடி அப்படின்னா, இருந்தாலும் கண்டிப்பாக போடுவேன் அப்படின்னு. போடாதடின்னு இல்லை, சாரி, போடாதீங்க தான் சொன்னேன். அவரை எப்பவுமே என்னை டீன் போட்டு கூப்பிட்டதில்லை. அப்புறம் பிரதி வேறு என்ன பண்ணான்? அதாவது நேற்று வந்து முந்தா நேற்று இல்லை, சாரி நேற்று தான். நேற்று வந்து வந்தான். ஃப்ரிட்ஜில் இருந்து திறந்து மாசா பாட்டில் எடுத்து ஃபுல்லாக குடிச்சிட்டான். நான் இன்கேஸ் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா கொஞ்சம் ஜூஸ் குடிக்கலான்னு மாசா வாங்கி வச்சுருந்தேன். எடுத்து குடிச்சிட்டான். சரி, நான் எதுவும் சொல்லலை. அப்புறம் ஹேசல்நட் காஃபி டீ டாக்கீஸில் வாங்க போனால் அங்கே கிடைக்கல. அப்புறம் சாண்ட்விச்சும் எனக்கு வாட்டர்மெலன் ஜூஸும் வாங்கி கொடுத்தான். நான் சொன்னேன், கண்டிப்பாக நான் சொல்லி காட்டுவேன் இது அப்படின்னு. மாசா குடித்தது. அப்புறம் சாப்பாடை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சமாக வச்சுது. ஆனால் எனக்கும் கொஞ்சம் பசிச்சுது. அப்போது ரோபி எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. ப்ரெட்டு, பட்டர், சீஸ் டோஸ்ட் அது பண்ணேன். ஒன்று அவனுக்கு, ஒன்று நானும் சாப்பிட்டேன். அப்புறம் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு, ஆண் பாவம் பொல்லாதது அவன் கொஞ்சம் பார்க்கணுன்னா அப்புறம் அது கொஞ்சம் பார்த்துட்டு அது முடிச்சுட்டு, அப்புறம் எனக்கும் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. சீக்கிரம் தூங்கணும்னு நினச்சேன். அப்புறம் வேலையெல்லாம் பண்ணி தூங்க முடியல டைமுக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன, அவனுக்கு துளசி சாங்கு பார்க்க வச்சேன். அதுக்கு கிருஷ்ணாவை கலாய்ச்சிருந்தேன், எங்கடா கூட்டிகிட்டு போகிற அவளை அப்படின்னு. லாஸ்ட்டு அந்த சாங்கில் லாஸ்ட்டு அந்த சீன் வரும் அப்படி. நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அப்படிலாம் சொல்லாத, கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனும் போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ப்ரெட்டோட கொஞ்சம் கார்னரெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு தான் போட்டேன். ஸோ அது வந்து காக்காக்கு வைக்க மாடிக்கு போனேன். ரொம்ப நாள் கழித்து சன்ரைஸ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் காக்காக்கு வச்சுட்டு பீட்டாவோட குழந்தையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அக்கா, அவங்க பேர் கண்மணி. அவங்க வந்து, என்ன பூனையெல்லாம் நிறைய பெற்று போடுது, எடுத்துகிட்டு போங்க, வேறு எங்கேயாவது வைங்க, காக்கா ஏதாவது வந்தால் கொத்திடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா கழிக்க வரும், இப்போது எடுக்க முடியாது அப்படின்னு.
அவங்க எந்த எண்ணத்தில் சொன்னாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. அவங்களா பூனையை வேறு எங்கேயாவது பாக்ஸில் போட்டு ஐ மீன் எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணிடுவாங்களோன்னு லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க வச்ச பொருட்களுக்கு இடையில தான் பூனை வந்து குட்டி போட்டுச்சு. அது லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி பீட்டா குழந்தைங்களும் நல்லா இருந்தால் சந்தோஷம்தான். ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். இனி ஞாபகம் இருந்தால் நாளைக்கு சொல்கிறேன். அப்போ தான் இன்னொன்று ஞாபகம் வந்துச்சு. இடையில வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஷிக் கால் பண்ணான். ஆஷிக் என்னுடைய கசின், லாங் டிஸ்டன்ஸ் கசின். லைக் 11 இயர்ஸ் என்ன லவ் பண்ணாங்க. நல்ல வேளை கல்யாணம் பண்ணல நான் அந்த பர்சனை. அதாவது அவங்க கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஆர்த்தடாக்ஸு. என்னை கல்யாணம் பண்ண சொல்லி சாவடிக்கிறான் இப்போது. ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது. நான் சொல்கிறேன், நான் இப்போவும் குழந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கல்யாணம் பண்ணுற ஐடியாவும் எனக்கு இல்லை. அந்த மாதிரி எனக்கு ஒரு பர்சன் எல்லாம் நான் நினைக்கிற குவாலிட்டிஸ் இருக்கிற மாதிரி பர்சன் எனக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். எனக்கு வயசாகுது, இன்னும் குழந்தையாகவே சுற்றிட்டுருக்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அட்வைஸ் பண்ணி சாவடித்தான். நான் சொன்னேன், எனக்கு தோணும்போது தான் நான் பண்ணுவேன். இப்போதைக்கு சத்தியமாக இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு நீ நடக்கணும்னு எனக்கு தோணலை. அப்புறம் வந்து நீ ஜாலியாக தான் இருக்க, இல்லைன்னு இல்லை, எல்லோரும் அவங்க லைஃப்பில் ஜாலியாக தான் இருக்காங்க. நீ என்ன உன்னோட விதத்தில் ஒரு ஜாலியாக இருக்க அப்படின்னு என்னமோ சொன்னான். அப்புறம் நானே சொன்னேன், சரி இதை பற்றி பேச வேண்டாம், இன்னொரு நாள் பேசலாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட வச்சேன். அவ்வளோதான். டே டன்.